தூத்துக்குடியில் 100 சவரன் நகைகள் கொள்ளை போனது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடியில் சின்னமணி நகரில் முன்னாள் துணைவேந்தர் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மீன்வள பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுகுமார் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கொள்ளை கும்பலுக்கு போலீசார் வலைவீசி வருகிறார்கள். தூத்துக்குடியில் சின்னமணி நகரில் முன்னாள் துணைவேந்தர் வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். எந்த இடத்துல இந்த சம்பவம் நடைபெற்றது? கொள்ளையர்களை பிடிக்கக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது தொடங்கி இருக்கிறதா? தூத்துக்குடி சின்னமணி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுகுமார். இவர் நாகப்பட்டினம் மீன்வள கல்லூரி ஜெயலலிதா மீன்வள கல்லூரியில முதல்வராக பணியாற்றி வந்தார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். ஏற்கனவே ஒரு மகளுக்கு திருமணம் ஆகி உள்ள நிலையில் குடும்பத்தோடு சென்னையில் வசித்து வருகிறார்கள். 2வது மகளுக்கு வரன் பார்த்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில 2வது மகளுக்காக நகையை சேர்த்து ஒரு 100 பவுன் நகையை சின்னமணி நகரில் உள்ள தனது வீட்டில் வைத்திருக்கிறார் சுகுமார். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு குடும்பத்தை பார்ப்பதற்காக சென்னை கிளம்பி சென்று இருக்கிறார். சென்னைக்கு சென்றவர் சென்னையில் குடும்பத்துடன் இருந்து கொண்டிருக்கும் போது வீட்டில் பணியாற்றக்கூடிய பணியாளர் இன்று காலை வீட்டை சுத்தம் செய்வதற்காக வீட்டை பார்க்கும்போது வீடு திறந்திருக்கிறது. இதை அடுத்து பணியாளர் சுகுமாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். சுகுமார் உடனடியாக தென்பாகம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு தென்பாகம் போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். ஆய்வு செய்ததில் பின்பக்கமாக காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து வந்த மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே இருந்த லாக்கரின் சாவியை எடுத்து வீட்டில் உள்ளே இருந்து லாபகமாக சாவியை வைத்தே திறந்து இருந்த நகை 100 பவுன் நகையை திருடி சென்றிருக்கிறார்கள். இதை அறிந்து சுகுமார் தற்போது தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு சென்னையிலிருந்து திரும்பி வந்து கொண்டு இருக்கிறார். சம்பவ இடத்தில் மோப்பநாய் மற்றும் தடயவியல் துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். தென்பாகம் காவல்துறையினர் மற்றும் தனிப்படை போலீசார் திருடர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சின்னமணி நகர் பகுதியில் 100 பவுன் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து 100 பவுன் நகை திருடிய சம்பவம் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.